Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. So இந்த வீடியோவில் இந்தியா vs பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ குவாலியரில் மேட்ச் நடந்தது. குவாலியரில் 14 வருஷத்துக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்தது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி T20 லீக் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தான் நிறைய நடந்திருக்கு. ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் லோ பவுன்ஸ் தான். அண்ட் அதே போல் பிச்சில் நிறைய புல் இருந்தாலும் காஞ்சி போய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த புது பிச் அப்படிங்கிறதுனால சேசிங் பெட்டர் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. சூரியகுமார் யாதவும் டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணார். அண்ட் எதிர்பார்த்தது 11ல் சில சேஞ்சஸ் இருந்தது. பங்களாதேஷ் 11ல் பார்த்திங்கன்னா தன்சிம் தமீம் இல்லை, இமான் வந்தார். அண்ட் டஸ்கின் உள்ளே வந்திருந்தார் தன்சிம் ஷக்கிப்புக்கு பதிலாக. அண்ட் இந்தியா 11ல் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹரிக் பாண்டியா சேர்ந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன், சேர்ந்து விளையாடிருக்காங்க. ஸோ இதுதான் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ 127 ஆல் அவுட் 19.5 ஓவரில் பங்களாதேஷ். பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஏதாவது நம்பர் சொல்லணும் அப்படின்னா 3 விக்கெட்டுக்கு ஷாண்டோ ஹிர்டாய் பார்த்திங்கன்னா 26 ரன் 27 பாலில். ஸோ ஹையஸ்ட் ரன் அப்படின்னு பார்க்கும்போது 7வது ஸ்லாட்டில் மிராஸ் 35 ரன் நாட் அவுட் 32 பாலில் 3 பவுண்ட்ரி. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸே இல்லை. இந்தியா ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ஒரு ஸ்டம்பிங் வாய்ப்பை தவிர விட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு கேட்சை ட்ராப் பண்ணார் டீப்பில். மற்றபடி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. ரன் அவுட் வாய்ப்புகள், கேட்சஸ் வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்தினாங்க. ஹர்ஷ்தீப் சிங் 3.5 ஓவரில் 3 விக்கெட். ஓப்பனர்ஸ் 2 பேரோட விக்கெட் எடுத்தார். முஸ்டபிஸ் ஒரு விக்கெட் எடுத்தார். இதில் பார்த்திங்கன்னா ரிட்டன் டாஸ் மட்டும் ரிங்கு கேட்ச் பிடிச்சார், மற்ற எல்லாமே போல்டு. ஸோ எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காரு 3.65. ஸோ பிளேயர் ஆஃப் மேட்ச் அவர். அண்ட் ஹரிக் பாண்டியா 4 ஓவரில் 26 ரன் ஷூர் ஃபுல் இஸ்லாமுடைய விக்கெட் எடுத்தார். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா T20 ஐஸில் பவர் பிளே அண்ட் ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய போடுறாரு. எப்படியாவது ஒரு விக்கெட் எடுக்கிறார். பட் ஸ்டில் நிறைய பவுண்ட்ரிஸ் அவருடைய ஓவர்ஸில் ட்ரை பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மயங்க் யாதவ் மாதிரி ஒரு பியூர் ஃபாஸ்ட் பாலர் இருக்கும்போது ஹரிக் பாண்டியா ஓப்பன் பண்ணது தவறான முடிவு அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்டு அடுத்து சிவி வரும். 3 வருஷத்துக்கு பிறகு T20 ஐஸில் கம்பேக் கொடுத்துருக்காரு. 4 ஓவரில் 3 விக்கெட். தௌஹித் ஹிர்டாய், ஜெய்கர் அலி அண்ட் ரிஷாதுடைய விக்கெட் எடுத்துருக்காரு. ரிஷாத் அண்ட் ஹிர்டாய் ஹரிக் பாண்டியா கேட்ச், ஜெய்கர் அலி போல்டு. ஸோ வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு. கூக்லி அண்ட் லெக் ஸ்பின் ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மயங்க் யாதவ் டெபியூ மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 4 ஓவரில் ஒரு மெய்டன், ஒரு விக்கெட்டு. மஹமுதுல்லா விக்கெட், ஒரு பெரிய ஷாட் போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் ஹரிக் பாண்டியா கிட்ட. இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தர் கிட்ட. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவரில் 17 கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆகிட்டார். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவரில் 12க்கு 1 ஷாண்டோவுடைய விக்கெட் காட்டன் போல் பண்ணார். ஸோ பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்திருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் நல்ல அட்டாக்கிங் ஸ்டார்ட். பட் 8 ஓவர் முடியறதுக்குள்ளே 3 விக்கெட் விட்டாங்க. அபிஷேக் சர்மா அண்டு சஞ்சு சாம்சன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா 2வது ஓவர்லேயே ரன் அவுட் ஆகிட்டார். 16 ரன் 7 பால், ஒரு 6 2 பவுண்ட்ரி. நான் ஸ்ட்ரைக்கர் 2ல் ரன் அவுட்டு. பால் வாட்சிங்கில் போட்டு விட்டார். தௌஹித் ஹிர்டாய் ரன் அவுட் பண்ணார். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 1 டவுனில் சூரியகுமார் யாதவ் வந்து அவரும் 29 ரன் 14 பால், 3 6 2 பவுண்ட்ரி. முஸ்டபிஸ் பாலில் ஜெய்கர் அலி கேட்ச், லெக் சைடில் தான் நிறைய 6 பவுண்ட்ரி அடித்தார். அண்ட் சஞ்சு சாம்சன் 3rd விக்கெட், 29 ரன் 19 பால், 6 பவுண்ட்ரி. மிராஸ் பாலில் ரிஷாத் கேட்ச். இன்ஃபேக்ட் எல்லாருமே அதிரடியாக ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது தான். பட் ஸ்டில் சஞ்சு சாம்சனுக்கு இது ஒரு கரியர் டிஃபைனிங் இன்னிங்ஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அவரும் சீக்கிரமாக விக்கெட் யூஸ் பண்ணார். அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹரிக் பாண்டியா கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. 52 ரன் பார்ட்னர்ஷிப் 24 பாலில். ஹரிக் பாண்டியா 39 நாட் அவுட் 16 பால் 5 பவுண்ட்ரி 2 சிக்ஸர். நிதிஷ்குமார் ரெட்டி 16 ரன் 15 பால் 1 சிக்ஸர். ஸோ அதை தவிர்த்து ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 2வது விக்கெட்டுக்கு சாம்சன் மற்றும் ஸ்கை 40 ரன் பார்ட்னர்ஷிப்பு. இன்ஃபேக்ட் ஹரிக் பாண்டியா கடைசி 11.5 ஓவரில் மேட்ச் ஃபினிஷ் பண்ணார் 132க்கு 3. அதில் கடைசி பார்த்திங்கன்னா 2 பவுண்ட்ரி ஒரு 6 அடித்து மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணார். அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்சஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கிடைச்ச கேட்சஸை தவற விடலை. அண்ட் ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேட்சஸ் தவற விடலை. சூரஜ்ஃபுல் இஸ்லாம் 2 ஓவரில் 17 ரன். பேக் ஹேண்டில் இருந்து பவுலிங் போடுவார். கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆகிட்டார் இன்றைக்கி. அண்ட் டஸ்கின் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக எதுவும் பண்ணல. 2.5 ஓவரில் 44 ரன் விக்கெட்லெஸ். முஸ்டபிஸ் ஐபிஎல்லில் வேறு மாதிரி இருந்தார். இந்த ஓவரில் 3 ஓவரில் இந்த மேட்ச்சில் 3 ஓவரில் 36. சூரியகுமார் யாதவ் பெரிய ஷாட் போய் அவுட் ஆனார்.
ஜேக்கர் அலி கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. அண்ட் ரிஷாத் பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 26. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்லிப்பில் 2 வாய்ப்பு கிடைச்சது, லோ பவுன்ஸ் காரணமாக விக்கெட் கிடைக்கல. பட் நல்ல வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு கூகுளி லெக் ஸ்பின் அப்படின்னு. மிராஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஓவரில் 1 விக்கெட், சாம்சனுடைய விக்கெட் எடுத்தார். சாம்சன் பார்த்தீங்கன்னா ரிஷாத் கிட்ட கேட்ச் கொடுத்தாரு. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ் பேட்டர்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப்ஸ் இல்லை. பவுண்ட்ரிஸ் அவங்களால நிறைய அடிக்க முடியுது, பட் பார்ட்னர்ஷிப் போடாத காரணத்தினால 127க்கே ஆல் அவுட் ஆகுறாங்க. 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ வெறும் 127 அப்படிங்கிறதுனால பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸாலையும் இந்தியன் பேட்டர்ஸ் மேலே ப்ரெஷர் போட முடியல. அதனால் மேட்சை போட்டு விட்டாங்க. இந்தியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹரிக் பாண்டியா இடத்துல மயங்க் யாதவ் பவுலிங் பண்ணியிருக்கணும். மற்றபடி ஃபீல்டிங்கில் ஒரு கேட்ச் தவற விட்டது சஞ்சு சாம்சன், ஒரு ஸ்டம்பிங் தவிர்த்து வேறு எந்த தவறும் செய்யலை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்கலாகவும் பவுலிங் போட்டிருக்காங்க, விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி தவிர்த்து எல்லாருமே எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சாம்சன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னிங்ஸ் ஆடிருக்கலாம், மற்றபடி நல்ல இன்டென்ட்டோடு ஆடிருக்காங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்தியாவுக்கு எல்லாமே சரியாக நடந்திருக்கு. அடுத்த மேட்ச் 9ஆம் தேதி டெல்லியில். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய 3 விக்கெட்டுக்காக, ஓப்பனர்ஸ் 2 பேருடைய விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் முஸ்தபிசூருடைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த மேட்ச் பற்றி நிறைய பேசலாம், ஐபிஎல் பற்றி நிறைய பேசலாம். உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மேட்ச் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவிங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் வீடியோஸ் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.